இது மண்டை மாப்பிள்ளை வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எந்த கலர் அம்மா உனக்கு பிடிச்சிருக்கு? நான் சொன்னா நீங்க செம்ம ஷாக் ஆயிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு. ஆனா இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது கொஞ்சம் லைட்டா இருக்கு. நார்மல் போதும்பா, பிராண்டட்லாம் வேணாம்பா. பிராண்டட்லாம் போட மாட்டாங்க. இது பண்ணுவாங்கன்ட்டு நாங்களும் கலரே நல்லா இல்ல பாப்பே. கழட்டிட்டு வேற ட்ரெஸ் ஆமா நல்லாவே இல்ல. ரொம்ப மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்ப்ரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, தெரியாம இந்த மாதிரி கத்து குத்துட்டா இது எல்லா இடத்துலயும் வந்து சொல்லிட்டு இருக்குது. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் தான் போறோம். ஆனா யாருக்கு ஷாப்பிங் போறோம்னா, சருக்குக்கும் அந்த முறுக்குக்கும். ஃபைனலா எனக்கு ஷாப்பிங். உங்க எல்லாருக்குமே தெரியும், அரிதாவோட வெட்டிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துச்சு. சோ அதுக்கான ஷாப்பிங் தான் இன்னைக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றோம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என்ன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. நிறைய பேச வீடியோக்குள்ள என்ன பாப்பி இது ஜாலி பூவா. அம்மா ஏமாத்துறடா அம்மா. லக்கி உனக்கு பப்பு பூவா வாங்கி கொடுத்துட்டு அவ பிரியாணி சாப்பிடுவா. பேச்ச கேளு, இதெல்லாம் வேணாம், பிரியாணி வாங்கி தரப்பா. பாத்து அம்மா 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 சண்டை போடாத லக்கி. ஓகே மக்களே, நம்மளோட வேலை பாத்து கையை எரும மாடு அறிவு இருந்தா. ஓகே மக்களே, இப்ப நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலா இப்ப சருக்குக்கும் லக்கிக்கும் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு கேட்கலாம். என்னது யார் கேக்குறாங்க? எரும மாட்டு மூஞ்சி யாருமா உங்ககிட்ட கேட்டாங்க? அரிதா வரதுல நான் என்ன மாதிரி வர போறேன்ட்டு நீங்க இமேஜினேஷன் இந்த அம்மா இளவரசி இமேஜினேஷன்ல வேற நாங்க இருக்கிறோம். டைம் ஆயிட்டே இருக்கும் மக்களே, நம்ம கீழே போயிடலாம். போயிட்டு இப்போ டீ நாங்க போவோம். இப்பயும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன் பாரு, எனக்கும் லக்கிக்கும் மட்டும்தான். நீ அங்க வந்து எனக்கு சரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போலாமோ அப்படிலாம் சொன்னா மண்டை வீங்கிடும், தலையிலேயே போடுவாங்க. ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஷாப்பிங் சும்மாரு பொறி உருண்டை ஒண்ணு இது இல்லன்னா அது, அது இல்லன்னா இதுன்னு குச்சில இருந்தா மக்களே. இனிமேல் இது இல்லன்னா அது கிடையாது மக்களே. எதுவுமே கிடையாது. எனக்கு முடிஞ்சிச்சு, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை. நான் சொல்ற ட்ரெஸ் போட்டுட்டு ஒழுங்கா வந்து சேர்ற வழியா பாருங்க. எப்பயுமே மக்களே ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிளானிங் வந்து குரங்கு பொம்மை. நீ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி எங்களை மாத்த சொல்ற பத்தியா ஒண்ணு கொட்டலாமா வேணாம். போற வழியில லக்கி பார்க் பாத்துட்டாங்க. பார்க்ல கொஞ்ச நேரமாவது விளையாடணும்னு சொல்லிட்டு செம்மையா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கூட்டு போயிட்டோம். பார்க் போனா லக்கியை சமாளிக்க முடியாதுதான். பட் எங்களுக்கு தான் அந்த கவலை இல்லையே, எங்க கிட்ட தான் லவ்லாபுடைய இந்த கேலக்ஸி பேபி ஸ்டாலர் இருக்கு. இந்த ஸ்டாலர்ல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. சோ பேபி சைஸ்ல வச்சு நீங்க அழகா லாக் பண்ணிக்கலாம். அவங்க மூவ் ஆயிடுவாங்களோ விழுந்துருவாங்களோன்ற பயமே உங்களுக்கு தேவையே இல்லை. இதுல ரிவர்சபிள் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க மக்களே. சோ அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணி பேபிஸ் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியும் நீங்க அவங்களை உட்கார வச்சு இந்த கேனோப்பியை யூஸ் பண்ணி உங்க பேபிஸ் நீங்க கவர் பண்ணியோ வச்சுக்கலாம். இதுல ஒரு குட்டி விண்டோமே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பேபிஸ் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டாலர் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களை கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா, அவங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு வருவாங்க. இல்ல டிட்டாச்சபிள் ஃபுட் ட்ரேவுமே இருக்கு. அண்ட் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற திங்ஸ் நம்ம அந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல பிக் அண்ட் டியூரபிள் ரியர் வீல் இருக்கு வித் ஆன்டி ஸ்கிப் பிரேக். சோ இந்த பிரேக்கை போட்டீங்கன்னா போதும், உங்களோட ஸ்டாலர் மூவே ஆகாது. பயமே இல்லாம பேபிஸை எங்க வேணாலும் நீங்க உட்கார வைக்கலாம். அண்ட் பிக் ஃப்ரண்ட் வீல்மே இருக்கு. இது 360 டிகிரி மூவ் ஆகும். எனக்கு இந்த ஸ்டாலர்ல ரொம்ப பிடிச்சது, இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்டாலர் மக்களே. அண்ட் முக்கியமா இதுல மல்டி லெவல் சீட் ரெக்லைன் இருக்கு. சோ பேபிஸோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த சீட்ஸை நீங்க ரெக்லைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாலரால எங்களோட ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தான் ஆகியிருக்கு. சோ லக்கியில உட்கார வச்சுட்டு நாங்க வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, லக்கியை வெளியே கூட்டு போன மாதிரியும் ஆச்சு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இது எல்லாமே பண்ண மாதிரியும் ஆச்சு. இதுல அட்ஜஸ்டபிள் லெக் சப்போர்ட் வித் ஃபுட் ரெஸ்ட்மே கொடுத்துருக்காங்க. சோ பேபியோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலி டைம் இன்னும் நீங்க எங்கேஜா வச்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஸ்டாலர் உங்களுக்கு தேவைப்படும் மக்களே. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஸ்டாலர் Amazon, Flipkart, lovlab.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு மக்களே. சோ வர்க் முடிஞ்சோன்னா ஜஸ்ட் ஒரு பிரஸ்லயே இதை நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன் கைஸ் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். ஏன்னா லக்கிக்கு நீ சாப்பிட்டுக்கு மட்டும் தாண்டி வந்திருக்க. இது மண்டை. இது இன்னும் ஒரு நாசா அப்படின்னா நீங்க சயின்டிஸ்ட் மாதிரி ரெண்டு பக்கம்
என்னது சேட்டலைட் மாதிரி 2 பக்கம் சொருகி நார்மல் போதும்பா, பிராண்டட்லாம் வேணாம்பா. பிராண்டட்லாம் போட மாட்டோம். முன்னாடி ஏதோ கம்மியா இருக்கு வேணாங்கன்னா இப்போ நான் பிராண்டட் எடுக்கக்கூடாது. இதே மெட்டீரியல்ல வேட்டி சட்டை ரெண்டுமே அப்படியே வந்து 10வது நிமிஷத்துல டென்ஷன். மக்களே ஆக்சுவலி மார்னிங் நான் போடுற ட்ரெஸ்ஸே வேற, என் கலரே வேற. நானும் லக்கியும் ஒரு கலர், ஆனா சருக்கு கான்ட்ராஸ்டா போடுறேன். கான்ட்ராஸ்டா போடல, அழகு கண்ணுக்கு அழகா போடுறேன் அப்படின்னு. என்ன இது அந்த ஆஃப் ஒயிட் வரலடா. ஓகே தான், இது வேறமா சந்தோஷம் போட்டுக்குது. சந்தோஷம் பரவாயில்ல, ஆஃப் ஒயிட் கலர் பாரு. ஓகேவா, ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ஆனா இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஆனா ஓகே, நல்லா தான் இருக்கு. ஒன்னும் அவ்வளோ நல்லா ஸ்லிம் ஃபிட்டா இல்ல ரெகுலர் ஃபிட்? உனக்கு ஸ்லிம் ஃபிட் தான் வேணுமா? கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். என்ன கொடுக்கணும் இதே பிராண்ட்ல? சட்டை ட்ரையல் பார்க்கிறதுக்கு. ட்ரையல்லாம் இப்ப எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன கலர் நீங்க வாங்காம என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வேற என்னமோ. ஓகே தான், கரெக்ட்டா இருக்குல்ல? ஓகே தான், சருக்குதான். இல்ல கரெக்டா தான் இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப இதுல நீ ஒயிட் எடுத்துப்பியா? இதுல நம்ம பார்த்தா அந்த கலர் ஓகே பக்கா. அது மூஞ்சில கட்டுறது இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, அங்க பாரு, டை எடுத்துருப்பீங்க. ட்ரெஸ் பாருங்கன்னு சொன்ன. அடுத்து லக்கிக்கு வேற எடுக்கணும். டென்ஷன் பண்ணாத, டை கட்டி கொடு. டென்ஷன் பண்ணாத தம்பி. ஜோத்பூரியில இருக்கா? ஜோத்பூரி ஸ்டாக் இல்லையா? ஓகே மக்களே, ஃபைனலா சருக்கு குட்டிக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு. மார்னிங் போடுறதுக்கு சீரியஸான ஒரு விஷயம் மக்களே. அதுவே நான் டென்ஷனா இருக்கேன். இந்த கேமரா அப்படியே தூக்கி காட்டு. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த அம்மாக்கு ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துச்சு. அப்பா நல்லா இருக்கா, அப்பா நல்லா இருக்கா, அப்பா நல்லா இருக்கா. நான் என்ன சொல்லுவேன், இந்த கலர்லாம் எதுக்குமே ஃபர்ஸ்ட் தேவை கிடையாது. எதுக்கு இப்ப நீங்க இந்த 2 பீச் கலர் எடுத்துட்டு நிக்கிறீங்க? வேணாம் பாப்பி, அம்மா வேற கலர் வச்சிருக்கேன் பாப்பி. கலரே நல்லா இல்ல பாப்பி. யாராவது ஒரு கலர் என் பேச்சு. சரி வாங்கிக்கோ, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. கடைசியில பில் பண்ணாம வச்சுட்டு போய். ஏன் பாப்பி நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வேணும்னா என்னத்த பாப்பி வாங்குறது? ஒரு கலர் ஒழுங்கா எடு. பட்டர்ஃப்ளை எல்லாம் வேணாம். இந்த வாட்டி லக்கி எப்படி தெரியுமா வரப்போகுது? ஃபுல்லா பூந்தோட்டமா வரும். லக்கி உன்னை பொக்கே உள்ள வைக்க போறாங்க. லாஸ்டா எப்படி ஹரிதோட என்கேஜ்மெண்ட்ல மயில் குட்டியா வந்தது, இப்ப குயில் குட்டியா வரப்போகுது. இவங்க மத்தியில துணி எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இவளுக்கு ஒரு துணி கிடைக்கலன்னா அங்க நம்ம பர்ச்சேஸே பண்ண கூடாதுன்னு. ஏய் ஆமா, பின்ன எங்களுக்கு எல்லாம் வாங்கணும். நாங்க நான் எடுத்தாதான் அந்த கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க 2 பேரும் சூப்பரா இருக்கு. எந்த கலர் அம்மா உனக்கு பிடிச்சிருக்கு? சிம்பிளா இருக்கு பாப்பி, நார்மலான ட்ரெஸ் நல்லா இருக்குமா? ஏமா இப்படி ஃபர்ஸ்ட் இந்த கலர் தேவையே இல்லை. இந்த கலர் எதுக்கு தான் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதானே நீ பிடிச்சிருக்கு, அதுக்கு பிடிச்சதானே நீ வாங்கி தரணும். லாவெண்டர் கலர் தேடுங்க. நாட்டே வேணாம் பாப்பி, இந்த ட்ரெஸ்ஸே வேணாம். இது நல்லாவே எனக்கு பிடிக்கவே. கழட்டிட்டு வேற ட்ரெஸ் ஆமா. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க மக்களே. சருக்கு கிளம்பி ஒர்க்குக்கு போயிட்டு, லக்கி அவங்க சித்தி கூட அவுட்டிங் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் சோலோவா வீட்டுல இருக்கேன். ஆக்சுவலி மார்னிங்கே நம்ம ஷாப்பிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் போலவே வந்துட்டோம். சீக்கிரமா வந்ததுக்கு ரீசன் வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஹரிதாவோட ஃபியான்சே வீட்டுல இருந்து இன்விடேஷன் வச்சு நம்மள வந்து வெட்டிங்க்கு இன்வைட் பண்றதுக்கு. ஆக்சுவலா நம்ம வீட்டு வெட்டிங் தான், பட் அவங்க வந்து நம்மள நல்லா தெரியும்ன்றதுனால நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இன்விடேஷன் வச்சு நம்மள இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி இப்படி பண்ணுவாங்கன்ட்டு நாங்களும் நினைக்கல. அதனால கூப்பிட்டதுனால நம்மளும் ஷாப்பிங்லாம் கடையாடன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்விடேஷன் வாங்கிட்டு அப்படியே அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின கையோட சருக்கும் கிளம்பிச்சு. அப்புறம் லக்கியோட சித்தி வந்து லக்கியும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம வந்து சோலோவா தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம மொத்த ஃபங்க்ஷன் ஷாப்பிங்குமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் மக்களே. எனக்குமே ஃபுல் ட்ரெஸ்ஸும் ஓகே ஆயிடுச்சு, லக்கிக்குமே ஓகே ஆயிடுச்சு. சருக்குக்கு பிரச்சனையே இல்லை. போன உடனே கரெக்டா 5 மினிட்ஸ் தான் பட்டுன்னு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து. வெட்டிங் ஷாப்பிங் இல்லாம இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நாங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். லக்கிக்கு தான் மக்களே கொஞ்சம் ஹியூஜ் ஷாப்பிங் இந்த வாட்டி. வீட்டுக்கு போடுறதுக்கு லக்கிக்கு சுத்தமா ட்ரெஸ்ஸே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 3 months ஒரு ட்ரெஸ்ஸோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஷார்ட் ஆயிடுது, ஃபேட் ஆயிடுது. இப்ப ஸ்கூலுக்கு வேற அவங்க கலர் ட்ரெஸ்ஸா போட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்குனே கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம். ஜூடியோல எடுத்ததெல்லாம் இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து ட்ரௌசரோட வரும், டிஷர்ட் கீழே வந்து இந்த மாதிரி ட்ரௌசர். இது பிரைஸ் வந்து 400 rupeesக்கு நம்ம வந்து ஜூடியோல எடுத்தோம். அப்புறம் இந்த ட்ரெஸ்மே எடுத்தோம். இதோட பேண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. சூப்பரா இருக்குல்ல இந்த டிஷர்ட். இது கூட இதே மாதிரி பிரவுன் கலர்ல ஒரு பேண்ட். அந்த பேண்ட்டை காணும். அந்த பேக்ல இருக்கு, கார்ல இருக்க பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே டாப் அண்ட் டிஷர்ட். இதுவுமே 400 தான். தனியா டிஷர்ட்ஸ் தான் மக்களை எடுக்கலாம்னு போனோம். ஆனா அங்க தனியா டிஷர்ட்ஸே மாட்டல. அதனால பக்கத்துல ஈஸி பைன்னு ஒரு ஷாப் இருக்கும்ல, சோ அங்க போயிட்டு இந்த மாதிரி தனித்தனியா டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி இது பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸ் போடுறது. ஆனா ரெண்டுமே லக்கி கத்துறோம். 1 2 அப்புறம் இந்த 3rd one இந்த டிஷர்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர். டோட்டலா 1 2 3 டிஷர்ட், அப்புறம் இது 4 டிஷர்ட் நம்ம எடுத்திருக்கோம். இதோட ஒரு டிஷர்ட் பிரைஸ் வந்து 200 rupeesன்னு இதுல போட்டுருக்காங்க. 200 rupees இல்ல, அது ஆஃபர்ல தான் எடுத்தோம். 150 rupees. அதாவது 3 டிஷர்ட் எடுத்தா 150 அந்த மாதிரி வரும்ல. அதனால இது 4மே வந்து 150, 150 அந்த மாதிரி எடுத்தோம். அவ்வளவுதான் மக்களே. 2 days பர்ச்சேஸ் இதுதான். 2 days முன்னாடி நம்ம வந்து டிமார்ட் போயிருந்தோமா. டிமார்ட்ல வந்து இந்த
பேண்ட்ஸ் மட்டும் லக்கிக்கு எடுத்தோம். ஆனா இது எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோன்னு நான் சொன்னா நீங்க செம்ம ஷாக் ஆயிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு 80 rupees தான். அம்மா குவாலிட்டியா இருக்கு 3/4 பேண்ட். ஆனா டிமார்ட்ல டிஷர்ட் எங்களுக்கு கிடைக்கல. பட் சூப்பரா இருக்கு. 2 பேண்ட் 3 எடுத்தோம்னு நினைக்கிறேன். இந்த 3 பேண்ட்டுமே 80 rupeesக்கு தான் டிமார்ட்ல எடுத்தோம். அப்புறம் இந்த ஒரு டாப்புமே எடுத்தோம். இது வந்து 250 போட்டுருக்கு பாருங்க. 250 லக்கிக்கு. அவ்வளவுதான் மக்களே, வேற எதுவுமே இல்ல. இந்த ஒரு பேண்ட் வந்து இதுவும் டிமார்ட்ல தான் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து 120 rupees லெக்கின் பேண்ட் மாதிரி. அப்புறம் எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்த மக்களே. ரோட் ஷாப்ல போயிட்டு ஸ்ரீநகர் ரோட் ஷாப்பிங் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு தூக்கமே வராது. அதனால எனக்கு வந்து 2 ட்ரெஸ் எடுத்தேன். மேக்ஸி மாதிரி எடுத்தேன். நிறைய பேர் நான் போட்டிருக்க மேக்ஸி, இதோ இந்த மேக்ஸி கூட எல்லாருமே நினைப்பீங்க எங்க எடுக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஸ்ரீநகர் ரோட்டு கடைகள் நமக்கு சரியாகும். நம்ம நல்லா தேடி பார்த்தோம்னா நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ஷாப் 2 ஷாப் அப்படி இருக்காது. ஒரு வாக்கிங் போயிட்டு நம்ம அப்படியே பார்த்துடணும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு உள்ள போய் அதோட ரேட் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓகே ஃபைனலா இந்த கடையில கம்மியா இருக்கு, இங்க கம்மியா கொடுப்பாங்க, இல்ல இதை விட அங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம வாங்கணும். அந்த வகையில் இன்று 2 மேக்ஸி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ஃபுல் மேக்ஸி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லா வரும். 3/4 மேக்ஸி தான். இந்த மேக்ஸி நான் வந்து எனக்காக வாங்கினேன். அப்புறம் இன்னொரு பிளாக் மேக்ஸி நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இதே மாதிரிதான் இந்த நெட் பேட்டர்ன்ல தான் வருது. அம்மா வீட்டுல இருக்கும் போதுலாம் சுத்தமா பிளாக்கே நாட் அலௌட். பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்க கூடாது, எதுவுமே வியர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அல்லு வீட்டுல அது கிடையாது. பிளாக் வந்து போடலாம், அலௌடு. ஃபங்க்ஷனுக்கே பிளாக் போடுவாங்க. அம்மா வீட்டுல சும்மா கூட பிளாக் எடுக்கக்கூடாது. அதனால நான் கிட்ட பிளாக் ட்ரெஸ்ஸே மேக்ஸிமம் பிளாக் ஷேட்ல நான் வச்சே இருக்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து நம்ம பழக்கம் மாறிடுச்சுல, அதனால நான் வந்து பிளாக் எல்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சருக்கும் வந்து இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. சரி, இது சருக்குக்காக இந்த பர்பிள் வந்து நமக்காக. இதுவுமே 3/4 மேக்ஸி தான். இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. இது ரெண்டுமே நான் வந்து ஒரு மேக்ஸி 600 rupeesக்கு வாங்கினேன். 600 அவங்க வந்து 850 சம்திங் சொன்னாங்க. பட் நம்மளோட திறமைகள் எல்லாம் இறக்கி நம்ம 600க்கு இந்த 2 மேக்ஸி வாங்கியிருக்கோம். அவெல்லாம் மக்களே டுடேஸ் பர்ச்சேஸ். இது இல்லாம கொஞ்சம் வெட்டிங்கான பர்ச்சேஸும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா வெட்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வரும். ஓகே மக்களே, ஒரு வழியா நம்மளோட டே வந்து இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு. இன்னைக்கு எல்லா ஷாப்பிங்குமே ஃபைனல் பண்ணணும்னு நினைச்சோம். அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். இன்னும் குட்டி இந்த கம்பல் வாங்குறது, செயின் வாங்குறது மாதிரி குட்டி ஒர்க் தான் இருக்கு. கல்யாண பொண்ணுக்குமே ட்ரெஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க கல்யாண பொண்ணுக்கான விஷயம் தான் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து ஜுவல் பர்ச்சேஸ் இருக்கு. அப்புறம் சின்ன ஒர்க் தான் இருக்கு. பிரைட்ஸ் மேடா இருந்துட்டு நமக்கு தான் மக்களே பயமா இருக்கு. பிரைடுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கா, எல்லாமே ரெடி பண்ணிட்டோமான்ட்டு அதுவே டெய்லி டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். இன்னைக்கு டே இப்படிதான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. வரத்துக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அவ்வளவுதான், வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதுவே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கா இல்லையா அதுவே திங்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண பை சொல்லிக்கிறேன். பாய்.